சந்தோஷமா இருக்குல்ல? ஏன் வாரான்றது சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. பெரிய ஒரு சம்பவம் செய்ய போறேன் ஏர்போர்ட்ல வச்சு. இது என்னன்னா நைட் நேரங்கள்ல அது கொஞ்சம் காட்டுப்பாது. 1422 மைல் வந்துட்டு இன்னும் 3219 மைல் வேற வேணும். அதே மாதிரி மேப்லேயும் காட்டும் அங்கே நிற்கிறவன்ட்டு பிளேன் இருக்கு. நாங்கள் சுட சுட வாடகை ஓகே. என்ன டைம் வந்தாலும் எடுக்கலாம். ஷோர்டிஸ் எந்த டைமும் எடுக்கலாம். சாப்பாடுண்டா பிளேன் டியூன் அடிச்சாதான் சுறுசுறுப்பா இருக்கு. மேலே மற்ற கச்சானதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சாப்பிட்டா? அந்த மற்ற நோமலை வேறு பயணம் வலிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஒன்றுபடியாக நான் போகிற ஒரு இடங்கள் என்னென்ன செய்யலாம் இந்த வீடியோவில் காட்டிக்கொள்வேன். இந்த விசாக்கு பார்த்தீங்கன்னா கடையில் எல்லாம் போட்டு இது என்ன இது ஆமிண்டி விகார இதுதான் பெட்ரோல் வேறு புத்தளத்தில் நிற்கிறோம். என்ன ஒரு இடம் இருக்கு, அதாவது பஸ்ஸுகள் எல்லாம் வந்து இதில் நிற்கும். என்ன ஒரு ஆதாங்கம்னா பாத்ரூம் உதவாது கோயில். ஐயோ ரோட்டில் பாட்டு நடக்காது. 4 மைல் விலைக்காக வந்துட்டோம்னா ஒரு சம்பவம் ஒன்று செய்ய போகிறோம். அதாவது சின்ன ப்ராங்க் ஒன்று செய்ய போகிறோம். அது கொழும்புக்கு வந்துட்டு ஃப்ளைட் இருந்தால் தெரியும். அங்கே சத்தம் இருக்குது ஃப்ளைட் இல்லை. குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு தான் சிவராத்திரி இந்த கனாலம் கண்டு ஃபோட்டோவில் பார்க்குற நேரில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இல்லை பார்த்தோம்டா வந்தோன்னு இருக்கிறா ரோட்டில் போகிறாயிரம் தேடுற மாதிரி தேடும். வணக்கம் என் மக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, யாழ்ப்பாணத்தை விட்டு வழிக்கு நான் போக போகிறேன். கொழும்பும் இல்லை, ஏர்போர்ட்டு போய் கனடா போயிட்டு வரட்டேன். போயிட்டு அப்படியே இல்லைண்டா இல்லை டிக்கெட்டை தந்தா எடுத்து போயிட்டு வா. அதுதான் டிக்கெட் தந்தவொடனே எதுக்கு போகணுங்க. விசா இல்லை ஒன்றும் இல்லை, பாஸ்போர்ட் போகிறப்ப அதாவது பார்த்தீங்கன்னா கொழும்புக்கு போக போகிறோம், ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். 2 வேலை என்ன ஒரு ஆள் வாரா ரிசீவ் வந்துட்டு போகிறோம். ஒரே ஜாலி தான் போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா அப்ப 2வது என்ன வருஷம் எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 13 வருஷம் 14 வருஷத்துக்கு 13 வருஷம் 13 வருஷத்துக்கு பிறகு எப்படி 2011 வந்தவா இப்போ அவனுக்கு 50 வயசு. இப்போ அவனுக்கு 64 வயசு. 64 வயசு. எப்படி இருக்கு? சொந்த அக்கா சந்தோஷமா இருக்குல்ல? ஏன் வாரான்றது சந்தோஷமா இருக்கு. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா கனடாலேருந்து வலிக்கிட்டு எங்க டிரான்சிட்? பிரான்ஸ்ல டிரான்சிட் வந்து அதுக்கு பிறகு பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மன் போய் இப்போ ஜெர்மன்ல இருந்து ஃபிளைட் வலிக்கிட்டோம். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறா. கிட்டத்தட்ட அங்கேருந்து வர்றதுக்கு இது 9 வருஷம் மணித்தியாலம். 9 வருஷம் மணித்தியாலம். இங்க ஜெர்மனில இருந்து இங்க கொழும்பு கட்டுநாயக்கா. நாங்களும் இங்கேருந்து யாழ்ப்பாணம் கொழும்பு ஒரு அதை விட கொஞ்சம் குறைஞ்ச டைம்ல போகிறோம். இங்கேருந்து அங்கே போகிறது நாங்கள் இங்கேருந்து ஜெர்மன் போகிற ஈஸி போகிறோம். ஏன்டா அவ்வளோ தூரம் கொஞ்சம் இதில் போடுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வலிக்கிட்டு இரவு 9 மணி ஆச்சு. வலிக்கிட்டு 6 மணிக்கு வந்து 6 மணிக்கு வருவோம். 6 மணிக்கு சரியா வந்துடும். டிலே இல்லை, 4:30 வர வேண்டியது 6 மணி ஆகும். அப்புறம் மத்தியம் டிலே என்ன ஃப்ளைட். அதனால 6 மணிக்கு வரப்போகுது. நம்ம வாரதை கேப்சர் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பிளான் இருக்குது. உங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. பெரிய ஒரு சம்பவம் செய்ய போகிறோம் ஏர்போர்ட்டில் வச்சு. வீடியோவில் வேறு ஒரு பிளான் ஒன்று வச்சுக்கன். ஏர்போர்ட்டில் வச்சு பெரிய ஒரு சம்பவம் செய்யணும். அவாக்கு கொஞ்சம் மறக்க முடியாம இருக்கலாம். ஏற்கனவே குழம்பி போய் வருவா, இன்னும் குழப்ப போற நாள். அதுக்கு சரியா வருதோ தெரியல. ஒரு பிளான் ஒன்று இருக்கு, பார்ப்போம், செய்து பார்ப்போம். மறக்காம வீடியோ போடுறேன். நான் மட்டும் தான் போறேன். அப்பா வழிக்கு நிற்கிற அப்பா வரையில அப்பா நான் தங்கச்சி என்ன வச்சு அக்கா அண்ணன் வழியா அப்பா கூட்டு வச்சு காய்ச்சி வந்துருக்கேன். மறக்காம வீடியோக்கு போதுங்க. ஜெஃப்னாதன் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் சரி. எல்லாரும் போயிட்டு வாங்க. நீ என்ன ஒரு 3 வருஷத்துக்கு கூட சந்திப்போம். 3 நாளைக்கு பிறகு நாளைக்கு வந்துருவாங்க. ஒரு நாள் கூட இல்லை. இந்த காரை பற்றி நான் மைக்கினே போட்டுருக்கோம். போய் இப்போ இதெல்லாம் போக போகிறோம். என்ன அதாவது ஏர்போர்ட்டில் ஹேர் பண்ணுறதுக்காக போக போகிறோம். அண்ணா நிறைய ஹேரிங்காக செய்கிறேன். நீங்கள் அங்கே எல்லாம் டீட்டெயிலாக வந்து காருக்குள்ள இருக்கிறேன். போயிட்டு வரேன். ஓகே, பாய் 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 பாய். கனடாக்கு போற நிறைய வீடியோ கனடா விசிட்டிங் விசால என்ன டூரிஸ்ட் விசால. ஓகே, போட்டு வரேன். ஓகே ஓகே ஓகே. உங்களை நாங்க மரபு உரிமைப்படி தங்க உடைச்சிட்டு போக போறோம். ஒரு நம்பிக்கை என்ன? நீங்களும் அப்படித்தானே வர போறேன் ட்ரிப் வைக்க?
இதான் எங்களோட கோயில், ஊர் கோயில். இப்போ அந்த பெரிய பயணம் வைக்க ஒரு நம்பிக்கையோட வச்சுட்டு போகிறது எல்லாம் ஒரு மெனம் தானே. என்ன நல்லா மூஞ்சில விரிச்சிருக்கு. நல்லபடியாக போய் வந்தா சரியாண்ணே. ஓகே ஓகே. இப்போ பார்த்தோம்னா வழிக்கிட்ட போய் கொண்டிருக்கோம். அதாவது கைதடிக்க போகிறோம். கைதடியை தாண்டி இப்போ போகிறோம். நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க இப்போ ஏர்போர்ட்டு ஃபயர் போய்க்க இப்போ நான் இந்த காரில் போவோம், இப்போ இந்த காரையே பிடிக்கலாம்னு யோசிப்பீங்க. பிடிக்கலாமா? வடிவாக பிடிக்கலாம். ஏற்கனவே முதல்ல ஒரு வீடியோக்களில் சின்ன நான் சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஹயரிங் செய்கிறது இங்கேருந்து. அதே மாதிரி ட்ரிப்புகளில் ஏதாவது செய்கிறது உள்ளூருக்கு ஹயரிங் ஏதாவது செய்கிறது. வேன் அதுகள் நிற்குதான். ரைட் ரைட். நீங்கள் யாரும் வெளிநாட்டிலேருந்து வாரீங்களா ஏர்போர்ட் ஹயரிங் தேவைன்னா இந்த அண்ணா பிடிக்கலாம். இவருக்கு நம்பர் வந்து இதில் கொடுத்துக்கொள்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். முதல் வீடியோவில் கூட ஒரு சில பேர் கேட்டோம் என்ன கார் என்ன மாடல்னு கேட்டோம். நாங்கள் நம்மளை காட்டினாங்க வீடியோவில் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லி விடுவாங்கண்ணே என்ன கார் என்ன மாடல். சுசுகி மாதிரி எஸ்டிலோ. ரைட். சுசுகி தானே அது. ரைட். அப்புறம் கேப்பின மேனுவல் ஆட்டோமேட்டிக் மேனுவலை நிறைய கேள்வியாக கேப்பின சில பேர் அதுக்காக சொல்லி இருக்குது. மற்றது எப்போவுமே காரில் போய்க்கையில் இந்த வாகனத்தில் போய்க்க சீட் பெல்ட் போடணும். முக்கியமான ஒன்று. பொலிசுக்கு பயந்து போடுறீங்களா பாதுகாப்புக்காக போகிறது. என்ற இதான் வந்து காப்பாற்றுறதுல ஒரு இதாக இருக்குது, முன்னாடியாக இருக்குது. நீங்கள் கட்டாயம் டிரைவிங் செய்கிறீங்களாண்டா சீட் பெல்ட் போட்டு விடுங்க. ஓகே. இப்போ அதான்டா சாவச்சேரி டவுனுக்கு வந்துட்டேன். இந்த கொழும்பு பஸ் எல்லாம் நிற்குது. இப்போ நம்மளை ஏர்போர்ட் போகிறோம்டா என்ன மாதிரி எவ்வளோ நேரம் சொல்லும்? யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறோம்டா 8 மணிக்கு ஏறலாம். 7 மணிக்கு போகலாம். நின்றுட்டு போனால் இல்லை காருக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுத்து எங்களோட கண்ணுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் ரெஸ்ட். தொடர்ந்து ஓடையில ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ரைட் ரைட். நான் ஃபோனையும் நான் மூத்து பிடிக்கிறேன்னா ஃப்ளாஷ் ஒன்றில் இருக்குது. ஓடிக்க குழப்பக்கூடாது. கண் குத்தி விட்டா முன்னு கொண்டு தெரியா. இதில் பார்த்தீங்கன்னா வெசாக் கொண்டாட்டத்துக்காக சில இதுகள் ஏற்கனவே முடிஞ்சது. வெசாக் எந்த இடம் இது? ஆசைப்பள்ளி. ரைட்டு. நேற்று நடந்தால் அப்படி வச்சுருக்காங்க 2 நீங்கள் இந்த காரில் வந்து முன்னுக்கு இருந்து போகிறீங்களாண்டா இந்த வடிவாக கால் வச்சு நீட்டி வந்து போகலாம். வேணா நானே ஒரு உயரம் எனக்கே ஃபுல்லாக நல்ல வடிவாக நீட்டி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பின்னுக்கும் அப்படி இருக்கலாம். வேணா பின்னுக்கு ஆக்கள் ஏறினா அப்புறம் கேட்டுப்பாவா அப்படின்னு. மாறும் சுசுக்கியெல்லாம் தலை முட்டுமே உயரமான நான் 6 அடி எனக்கு முட்டு இல்லை. என்ன எல்லாம் டீட்டெயிலாக சில பேர் பார்ப்பினா எல்லாம் நோண்டி பார்ப்பேன். என்ன வர்றதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு எல்லாம் பார்ப்பியல் எல்லாம் விளக்கமாக சொல்லிக்கிடாங்க. சரி என்ஜின் சிசிங்க அப்படின்னா 1000 சிசி சொல்லியாச்சா? மற்ற என்ன மாதிரி ரேட்டு நல்லா குறைஞ்ச ரேட்டு செய்யலாம். ரைட் ரைட் ரைட். இப்போ போய் வாரது மட்டுமே இல்லை போகிறது மட்டும் அப்படி செய்யலாம்? போய் வாரது செய்துதான் எடுக்கிறோம். ரைட். குழம்புலேருந்து வலிக்கிற மாதிரி அப்படி இல்லை, போய் ஏற்றி கொண்டு வரோம். அப்படி நாங்கள் ஒரு 1 வே காசு மட்டும் தரும். ரைட் ரைட். தேவையா நாங்கள் போய் கொள்ளலாம். நாங்களே வீட்டை கரம் கூட பிடிக்கணும் தெரிஞ்சவரும் அதான் நம்பி போகலாம். என்ன அப்படியே கொண்டு போகலாம் தானே. எந்த ரூட்டால் போக போகிறோம்? போலீஸ் செக் பாயிண்ட் என்ன எழுது மட்டும் வேலை நினைக்கிறேன். புத்தளத்தால் என்ன கொழும்பு 2 ரூட்டில் இருக்கு. ஆனமடு ரூட்டாலையும் போகலாம். ஆனமடு கிட்ட இது என்னென்ன நைட் நேரங்கள்ல அது கொஞ்சம் காட்டுப்பாது. இரவில் ஆனால் அதான் கிட்டாரு கொஞ்சம் கிட்ட ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் வழியாக போகிறேன். பகல் டைம்னா டைம்னா ஓகே. நாங்கள் விரைக்க வேணும்னா அதனால் வரலாம். யானை பார்க்கலாம் விரைக்க யானையில் போகிறேன். அதனால் புத்தளத்தால் போய் வரோம். சேஃப்டி தான் முக்கியம். இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து வெளிநாட்டில் வர வேண்டிய ஃப்ளைட் வந்து இதில் எங்கே இடத்த நிற்குது எவ்வளோ நேரத்தில் வேறு ஒன்று பார்த்துக்கொள்ளலாம். சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுடைய காட்டுறேன். நம்மளோட டிரான்சிட்டனுடைய இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து வழி கிட்டது இதில் டைம் எல்லாம் போட்டிருக்கோம். அதேமாதிரி கொழும்பு கட்டுனாங்க எத்தனை மணிக்கு வந்து ரங்கு மட்டும் இந்த இதுலேயே போட்டிருக்கோம். இந்த எவ்வளோ நேரம் இருக்கின்னும் எத்தனை மணிக்கு வந்து ரங்கு வந்து 5:30 போட்டிருக்குது. இப்போ எவ்வளோ தூரத்தில் நிற்குது மற்றது எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டுலாம் இந்த இதில் நான் பார்த்துக்கொள்ளலாம். இத்தனை மைல் அதாவது 1422 மைல் வந்துட்டு இன்னும் 3619 மைல் வேறு வேணும். அதேமாதிரி மெப்லேயும் காட்டும் எங்கே நிற்கிறவன்ட்டு இந்த
இங்கே இந்த ஃப்ரான்ஸில் இந்த வழிக்கிட்டு இந்த கிட்டத்தட்ட என்ன ஈரான் சிரியா அதையும் இல்லை சவுதி அரேபியா அதுக்கு மேலே ஃப்ளைட் நிற்குது. ஓ இந்த கிட்டத்தட்ட ஈரான் சிரியா அடுத்தது சவுதி அரேபியாக்கள்லாம் வரும். இந்த மேப் இருக்கிறோடையே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். அதான் ஒன்றும் இல்லை, அவங்கள அதில் பார்க்கலாம் மேப்பில் இருந்தால். அதேமாரி இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை வேறு வெப்சைட் வேறு அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் லைவ் ஃப்ளைட் ட்ராக்கர்ன்னு இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா அதில் 2 விஷயம் கேட்கும். ஒன்று என்ன ஏர்லைன், இப்போ ஸ்ரீலங்கா ஏர்லைன்டா நான் இதில் சர்ச் பண்ணுவேன் ஸ்ரீலங்கா ஏர்லைன், இல்லை ஏஆர் ஃப்ரான்ஸ்ண்டா இல்லை அப்படி அடித்தா அதில் அந்த ஃப்ளைட்டுன்ற பேர் வரும். அதை கொடுத்துட்டு உங்களோட டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குரிய நம்பர் இருக்குது. இந்த இப்போ வந்து நாங்கள் எங்களோட இப்போ நான் பார்க்க போகிற ஃப்ளைட்டு நம்பர் வந்து இந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஜூஎல் 501 இல்லாட்டி ALK 501. இது நீங்கள் நார்மலாக உங்களோட டிக்கெட்லேயே இருக்கும், இப்போ தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஜூஎல் 501 கொடுத்துட்டு சர்ச் பண்ணினவன்டா இந்த இது வந்துடும். அதாவது இப்போ இங்கே ஃப்ளைட் நிற்குது, இந்த ரோட்டை எவ்வளோத்தால் வருது, எவ்வளோ நேரம் செல்லுமென்ற எல்லா விஷயமும் காட்டும், மெப்பும் காட்டும். இந்த நார்மலாக நீங்கள் இதில் போய் முதல் விஷயம் ஏர்லைன்ஸ், அடுத்தது ஃப்ளைட் நம்பர் 2 கொடுத்து சர்ச் பண்ண வேண்டியதான் விஷயம். சர்ச் பண்ணிங்கன்னாலே நார்மலாக எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கட்டாயம் இந்த இங்கே இந்த ஏற்ற போகிறாங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதாண்டா முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். சின்ன ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போகணும் வந்து நாங்கள். கொஞ்சம் இருட்டாக இருக்கு, வேணாண்டா இங்கே கரண்ட் இல்லை. இந்த முருகண்டி பிள்ளையார் கோயிலில் கரண்ட் இல்லை, வாகன வெளிச்சதுலாம் இப்போ கொஞ்சம் ஓரளவு தெரியுது. உங்களா தேங்காய் உடைச்சிட்டு வருவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முருகண்டி பிள்ளையார் கோயில் ஆலயம். உங்களோட உண்டியில் காசும் போட்டு இல்லை வந்து நீங்கள் முன்னுக்கு வந்து தேங்காய் உடைக்க வேணும். முன்னுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு, ஆனால் எல்லாம் கரண்ட் விட்டுது. டீ ஒன்று குடிக்க வேணால் குடிச்சிட்டு போகணுண்டா. இதுக்காக நீங்கள் தேங்காய் அரைக்கலாம். அதேமாதிரி முன்னுக்கு கோயில் இருக்கும். ஏன்னா முருகண்டினாலே கச்சான் ஃபேமஸ். இந்த எங்களை தேங்காய் இருக்குது, அங்கெல்லாம் கச்சான் விற்று கொண்டிருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கார் டிரைவர் வந்து காருக்கு இது கட்டுற குழந்தையா கட்டுற நீங்கள் ஒரு மாதிரி. வெள்ளிக்கிழமை எல்லாம் செய்கிறது. அதாண்ட ஒரு டீ கடைக்கு வந்துன்னா என்ன கரண்ட் இல்லை அப்படியா இருந்து குடிச்சிட்டு போவோம். டீ குடிச்சா கொஞ்சம் ஓடுறது இதாக இருக்கும். என்ன கண் குத்துதோல லைட்டு. இப்போ தான் நான் கரண்ட் வந்துட்டு வருவேன். ஏன்னா பிளேன் டீ இருக்கு, நாங்கள் சுட சுட சோடிச்சு எடுக்கிறேன். அண்ணா வணக்கம், என்ன பேர் உங்களோட? ஓகே, கடைக்கு குழந்தைவேல். ஓகே, எவ்வளோ ஆளாம இருக்கு கடை? 20 வருஷமா இருக்கு. ரைட் ரைட். ஓகே, உங்கள்கிட்ட இப்போ இரவு சாமத்தில் வந்து என்னென்ன வேண்டலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம்? வடை. ஓகே, என்ன டைம் வந்தாலும் எடுக்கலாம். ஷோர்டிஸ் எந்த டைமும் எடுக்கலாம். சாப்பாடுண்டா இடியாப்பம் பின்னேறதுக்கு. ரைட் ரைட். ஓகே, இப்போ தேத்தனி பிளேண்டியில் என்ன விலை? 100 ரூபா. ஓகே, 40 ரூபா. என்ன சரியான விலையா இருக்கு. ஷோர்டிஸ்டா 70 ரூபா. 70 ரூபா அப்படி வரும். என்ன ரைட். ஓகே, இரவு எந்த டைம் வந்தாலும் இதில் வந்து முருகண்டியிலேருந்து சாப்பிடுவாங்க. ரைட். ஓகே, 7 நாளும் வெயில திறந்தே இருக்குதான், என்ன மூடுறதே இல்லை கடை? ரைட் ரைட். ஓகே ஓகே. என்னென்ன டைம் வருவாங்க கூடுதல் ஆக்கள் பழமையா? கோயிலுக்கு வராங்க. மற்ற பஸ்ஸுகள் அதுகள் வருமாங்க. ரைட் ரைட். நன்றி, நான் நல்லா இருந்தது பிளேன் டீ. ஓகே ஓகே, நீங்கள் இங்கே வந்தீங்கண்டா முதலாவது கடையா இருக்குண்ணே கோயிலுக்கு? 2வது கடை. ரைட் 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 ரைட். ஓகே, நீங்கள் வந்து குடிச்சுக்கலாம். ஓகே, வாரம் வேணா போயிட்டு. நன்றி. ஓகே, கரண்ட் எல்லாம் வந்துட்டுது. இந்தா உங்கள் கோயில் வீட்டுக்கு அது தெரிஞ்சது கொஞ்சம் பரவாயில்ல, வெளிச்சமாக இருக்கு. அடுத்த இந்த ஸ்டாப் நீங்கள் தான் சொல்லுவோம். புத்தளத்தில் அடிப்போம். பிளேன் ஒன்று அடிச்சாதான் சுறுசுறுப்பாக இருக்கும். வேணா நான் வலிக்கிட்டேன் முருகண்டியிலேருந்து. இங்கே கச்சான போகும் டேஸ்ட்டு நல்லா இருக்குமே. வேணுமாங்க வேணுமா? நான் பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை, நான் பண்ணிட்டு சி 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 வந்தா கச்சான் சாப்பிடாங்க போயிடலாம். அங்கால என்ன இருக்கு? அங்கே இருக்கு. ஓகே, உங்களை ஒரு கச்சான் ஒன்று பண்ணிட்டு வருவேன். ஏன்னா முருகண்டினாலே கச்சான் ஃபேமஸ். நான் கோயிலை கொஞ்சம் கிட்டவா காட்டிக்கொள்றேன். இருந்தா உங்களுக்கு கரண்ட் இல்லாதபடியா இல்லை, நீங்கள் தேங்காய் உடைச்சிட்டு அங்கே கும்பிட்டுட்டு போகலாம்.
நிறைய பழக்கடைகள் ஒரு சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. நாங்கள் இந்த குழந்தை வெயில் அந்த 2வது கடையை தான் போனாங்க. நல்லா இருந்தது. பார்ப்போம். என்னடா கச்சான் வைக்குது. ரைட் ஓகே. அண்ணா பார்த்தீங்கன்னா காட்ட விரும்பல. எவ்வளோ காசு இப்போ கச்சான் கொடுக்குறது? 100 500 இருக்கு. ஓகே. முருகனி என்றாலே ஃபேமஸ் இல்லை கச்சான் என்ன? ஏன் அப்படி சொல்கிறது? டேஸ்ட் ஒன்று இருக்குமா? அதால இப்போ ஃபேமஸாக இருக்கு. மற்ற கச்சானுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சாப்பிட்டா? டேஸ்ட் அந்த மற்ற நோமலாக வேறு இடம் வறுக்கிறதா போகுது. வரவையில் டேஸ்ட்டாக இருக்கு. ரைட்டு. எவ்வளோக்கு இருக்குன்னு நீங்கள் மினிமம் 100 இருக்குன்னா 200 ஆகிருக்கு, 500 ஆகிருக்கு. ரைட்டு. 100 ரூபா இல்லை ஒன்று தாங்க, இல்லை 2 தாங்க. 2 இருக்கு. எல்லாமே இருக்குண்ணே. என்ன பேர் கடைக்கு? பேரண்ட் இல்லை நோமலா செக்ஷனில் இப்படி ஒரு கடை வரும். நீங்கள் நோமலா முருகண்டிக்கு வாரீங்கன்றாலே பாத்ரூம் வருதுண்ணா, அவசரம் வருதுன்னாலும் பின்னுக்கு நேர தெரியுது அங்கே இருக்கலாம். ஒரு ஆளுக்கு 20 ரூபா. நீங்கள் அதை பெட்டிக்க போட்டுட்டு இல்லை முன்னுக்கார்ட்ட கொடுத்துட்டு அவசரம் வந்தால் இருக்கலாம். ஏன்னா இதில் சொல்கிறேன்டா, இப்போ நீங்கள் பயணம் வலிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஒன்றுபடியே நான் போகிற ஒரு இடங்கள் என்னென்ன செய்யலாம் அதெல்லாம் இந்த வீடியோவில் காட்டிக்கொள்வேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தோன்னா வவுனியாவுக்கு வந்துட்டோம். மழை நெஞ்சால மாங்குளத்துக்கு இஞ்சால மழை. நேரம் சரியா 12:30. ஃப்ளைட் எல்லாத்தையும் மாறி மாறி பார்த்துக்கொண்டிருக்கோம். அரைவாசி தூரத்துக்கிட்ட வந்துட்டு இவ்வளோ என்ன 5 மணி 25 நிமிஷம் இருக்கு. இஞ்சால இரவில் கடைகள் இருக்கும். இதில் அங்கே பஸ் ஸ்டாண்டு முன்னு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 2 கடையில் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த விசாக் கொண்டாட்டங்கள் நடந்திருக்கு. இந்த இங்கே விகாரிகள் இருக்கு போல. ஏன்னா அதெல்லாம் மணிக்கூட்டு ரவுண்ட் அவங்க 2 நாள் கொண்டாட்டம். நேற்று மீண்டும் டிஜிட்டலாக மாற்றி போட்டாங்க. 12:10 போலீஸ் நிற்கிறான். கிளிநொச்சிக்கு அடுத்தது கொஞ்சம் டவுன் உண்டு தானே. வவுனியா தானே நடக்கும். வவுனியா KFC சார்ஜரிலையும் போட்டான் இல்லை KFC. அதில் 2 கூட கல்லு. இதுகளுக்கு இரவில் சாப்பிட்ற டீ குடிக்கிறேன்னா இங்கே குடிக்கலாமே வவுனியாவில் இந்த டைம் வழியா. வவுனியாவில் அங்கே திரும்பி திறந்துருக்கு 24 மத்தியானம் கடையில் இருக்கு. சனம் போய்கொண்டிருக்கேன் பைக் 20 நடு ஜாமத்தில். இங்கேயும் கூட்டம் கிடக்கு. விசாக் தானே நிற்கிது. அந்த கொடியெல்லாம் கட்டி இந்த விசாக்கு பார்த்தீங்கன்னா கடையில் எல்லாம் போட்டு. இது என்ன இது? விகார அதான் சின்ன எங்களோட ஆரியோலம் மாதிரி ஒரு விகார. நீட்டுக்கு லைட் எல்லாம் போட்டு என்ன திடீரெண்டு நடுச்சாமத்தில் தரம் நிற்குதுண்டு. இண்டியோட சரிதானே நேற்று. ஆனால் அன்றாதபுரம் டவுனுக்காக போகிறோம்னா இந்தியானந்த கூட விசா கொண்டாட்டங்கள் நடந்துருக்குது. இந்த டைமில் டவுனில் ஒருத்தரம் விவசாயம் இருக்க மாட்டாங்க. அன்றாவரத்தில் 2 இருக்குல்ல, நியூ டவுன் ஓல்ட் டவுன். இந்தியாவில் பெருசாக மழை இல்லை. இந்தியாவில் கூடுதலாக மெயினான சிங்கள ஏரியா எல்லாம் உண்டு. அன்றாவரம் அதில் நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய இடங்கள் விசாக் கொண்டாட்டம். இது பெட்ரோல் எடுத்தோன்னா பெட்ரோல் ரைட்டு சீபெட் கவுண்டு. இங்கே தான் பெட்ரோல்கள் வேறு இது. இந்த இவ்வளோ இதுக்கு பவுசர் நீங்கள் பெட்ரோல் பவுசர். அங்கேருந்து கொழும்புலேருந்து இங்கே ஹாபர்லேருந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுதான் சிலோன் பெட்ரோலியம் கார்பரேஷன். இதெல்லாம் பார்க்கிங்கில் நிற்குது.
இந்த பவுசரை கண்டாலே சந்தோஷமா இருக்கு. பெட்ரோல் பிரச்சனைக்கு தேங்காயெல்லாம் அடிச்சு கொண்டாடி நகாலம் இருக்கு. பேர்ல சும்மா நிக்குது. இப்படியே இதுல புத்தளம் 78 கிலோமீட்டர், குருநாகல் 115 கிலோமீட்டர். நான் புத்தளம் போய் தான் போவேன். விகார ஷேப்லயே அடிச்சு விட்டேன். நேரம் பேங்குக்கெல்லாம் சோடிச்சு எல்லாம் மிஸ் ஆகிட்டு இங்கே கொஞ்சம் பெருசா செஞ்சிருப்பாங்க. போஞ்சு வைக்கடா பகல் டைம்ல சரியான ரோடா அதான் ஜாலி டேபிள் கடைகள் இருக்குமா? சாப்பாடு திறந்து இருக்குமா? நைட் கடைகள் இருக்கு. அந்த வெளிச்ச குடும்பம் சோடிச்சிருக்குது. இன்னொரு சிலை இருக்கும் நடுவில். நிறைய ரவுண்டா விட்டுருக்கு. இப்போ வந்து இப்போ நான் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு வாரம்ண்டா. இப்போ எங்கெங்க அந்த இரவு டைம்ல வேற எங்கெங்க சாப்பிடலாம்? என்னை பார்க்குற ஆளுக்கு உதவியா இருக்கும். 2 சாப்பிடக்கூடிய இடங்களும் இங்கே இருக்கு. ஒன்று முருகண்டி பவுனியால இருக்கா? ஓமந்தி அது இடையிலுக்க வராது. மெயினா பஸ்ஸுகள் நிக்கிற இடங்கள் வந்து இந்த இது இல்ல பவுனியான்றதுபுறம். அடுத்தது நீஞ்சால புத்தளமா? ரைட். இடையில கொஞ்சம் நைட் டைம்ல நீங்க டீயை குடிக்கணும், சோடிஸ் சாப்பிடணும், அவசரமா போகணும்னா இடங்கள் இருக்கும். அங்க இஞ்ச கிடந்தது. அங்க முருவண்டிக்கு இருக்குது பாத்ரூம் ஒன்று இருந்தது. 20 ரூபா. ஓகே, போதான். நான் புத்தளத்துல நிக்கிறேன். என்ன புத்தளம் ஓடம் இது இதுல அந்த இதுகள் டீ எல்லாம் முந்தி ஒரு அதுல ஞாபகம் இருக்கு. பஸ்ல வரைக்கும் நெஸ்கவே அதில் குடிக்கிறது. கொஞ்சம் தாண்டா தெரியும். மெயின் ரோட்டு கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அதாவது பஸ்ஸுகள் எல்லாம் வந்து இதில் நிற்கும். கொழும்பு போகிற பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த 2 டீ குடிச்சிட்டு போவீங்கன்னா அதுமாதிரி நம்மளாம் வேனுகள் காரில் வரக்கலாம். நைட்டில் வந்து குடிப்பேன். நேரம் சரியாக இப்போ 2:10 ஆகுது. சுவாமி அந்த சிலையும் போட்டுருக்காங்க. தூரத்து இதில் ஒரு சிலை இருக்குது. அதேமாதிரி இதுலேயும் ஒரு சிலை இருக்குது. ஸோ அதனால் டீ குடிச்சாங்க. 150 ரூபாண்ணே ஒரு டீ. 150. என்ன ஒரு ஆதாங்கம்னா பாத்ரூம் உதவாது. கோயில் ஐயோ நாரது ஒன்றும் அடிக்கவும் இல்லை. தண்ணியும் அடிக்கல. அப்படியே கிடையாது. முருவண்டி கொஞ்சம் பரவாயில்ல. இது கொஞ்சம் மோசம். அதான். ஆனால் சாப்பாடும் கொஞ்சம் பரவாயில்ல. மலிவே இருக்குது. அதாவது அந்த பன்னுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இப்போ எக் பன் மற்ற சொசைஜஸ் அதெல்லாம் ஒரு 120, 100, 150 அதுக்குள்ளான் இருந்தது. உங்களா டீ குடிச்சாங்க 150 நல்லா இருந்தது. புத்தளத்து வந்தால் சாப்பிடுங்க. பாத்ரூம் இருக்கிறத கொஞ்சம் யோசிக்கும். எங்க காடு வழியை சைட்ல இருந்துட்டு போகலாம். புத்தளத்தில் எந்த வழிக்கிட்ட வேணா லைட்டாக மழையும் வந்துட்டுது. எந்த ஸ்டாப் பார்ப்போம். ஃப்ளைட் எங்கே நிற்குதுண்டு. இன்னும் எவ்வளோ நேரம்? 3 hours 33. 3:30 மணி தியானம் இருக்குங்க. ஓமானதில் தாண்டி வருது. இந்த நம்மளை பார்த்தீங்கன்னா தெரியும். இனி கடையில் காலை தான் காசு தூரம் வந்துட்டோம். டவுனுக்கு போகுது. இல்லை தான் போகலாமே. ஷார்ட்கட் பள்ளி வாசலும் சர்ச்சா. இங்கே அந்த சிங்களம் முஸ்லீம் எல்லாரும் இருக்கணும். எல்லாம் ஆக்கலாம். ரோட்ல பாட்டு நடக்காதுங்க. விசாக் பைப் போல. நான் கொச்சி கடை தாண்டி நிகம்புக்கா போய் கொண்டிருக்கேன். வந்துட்டு நிகம் இல்லையா? அதாண்டா நிகம் டவுன். என்ன இது? நேரம் 4:10 அப்படி இருந்தும் நல்ல சனம். இப்போ ரூட் போட்டிருக்கோம். விமான நிலையம்
இந்தியா வழியா இப்படி ரோட்டல் இருக்கு சென்னை வழியா இது கனகாலமா இருக்கும் ஹைவே அப்ப முந்திலேருந்து இருக்கு இல்ல தானே புறதான் போட்டாங்க போட்டது வந்து நேரம் 4:15 விலைக்காக வந்துட்டோம்னா இன்னும் 1 hour 15 minutes 9 மணிக்கெல்லாம் இருக்கு ஃப்ளைட்டில் நான் கொஞ்சம் விலைக்காக வந்துட்டோம் சொன்ன டைமுக்கு வந்துட்டார் இந்த வர்றான் நீங்கள் ஹேர் பிடிக்கிறேன்னா பிடிச்சிக்கொள்ளேன் நான் இவங்க நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொள்வேன் நான் வந்துட்டுருக்கேன் இந்தியா கிட்ட வந்துட்டேன் வந்துட்டு ஏர்போர்ட் இப்போ பார்க்கிங் இருக்குதானே மண்டபம் அங்கே பார்க் பண்ணிட்டு பார்க்கிங் காசு காசு ஏன் எவ்வளவு பார்க்கிங் ஒரு மணிக்கு 180 ஒரு மணிக்கு அங்கே பார்க்கிங்கில் விட்டு வந்து நிற்பாம ரைட் எல்லாம் நிற்கிறேன்னா இன்னும் வந்து லேண்ட் ஆகல தானே டைம் இருக்குங்க எவ்வளோ இடம் கிடக்கு கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் தான் காட்டுது இப்படி வந்துறாங்கி வழியில் வேற அப்படி 1/2 மணித்தியாலம் கூட சொல்லுவேன் இன்னும் ஒரு 1 மணித்தியாலம் சொல்லுவேன் அப்படியும் நிறைய பேர் நிற்கணும் ஆக்கலை கூட்ட இந்தியத்துக்கு கொண்டு போகிறதுக்கா அதாண்டா ஏற்பட்டு வந்து இறங்கியாச்சு ஒரு சம்பவம் ஒன்று செய்ய போகிறோம் அதாவது சின்ன ப்ராங்க் ஒன்று செய்ய போகிறோம் அது என்ன செய்வோம் வச்சு செய்வோம் வேண்டிய அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராங்க் தான் எவ்வளோ சக்ஸஸ் ஆனது தெரியல அவள் விரவட்டிக்கு கண்ணும் காணாத நிற்க போகிறான் இப்போ அவன் வந்து இப்போ அதை கை காட்டி ஏதோ ஒன்று ஏதோ கை தந்து ஏதோ செய்வான் ஆனால் அப்படி செய்தாலும் அவன் யாருன்னே தெரியாமல் நிற்க போகிறோம் அதாவது இனங்காண முடியாத மாதிரி நாங்கள் நடிக்க போகிறோம் கண்டாலும் அவன் இந்த முகத்தை வந்து அவள் தான் நத்து என்ற மாதிரி காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் அந்த ஸ்பொட்டில் என்ன வருதோ தெரியல வர்றதை வச்சுக்கோ நீங்களும் அப்படி செய்வீங்க என்ன சரி பார்ப்போம் என்ன மாதிரி வருது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேபினெட் இருக்கு அதில் அந்த விமான நிலைய அனுமதிச்சுட்டு ஏர்போர்ட் எங்களுக்கு டிக்கெட் இருக்கிறது கிட்டத்தட்ட 500 ரூபா வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே ஒரு கேபினெட் இருக்குது நிறைய பேர் நின்றவங்க இப்போ கொஞ்சம் குறைவு ஏதோ ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கி போயிட்டு வழியில் ஆக்கள் வந்து போயிட்டு போல இப்போ கொஞ்சம் ஆக்கள் உறைஞ்சிச்சு நேரம் பார்த்திங்கன்னா 5-6 ஆகுது கிட்டத்தட்ட ஃப்ளைட் வந்து இந்தியாவுக்கு மேலால் இந்தியா தாண்டி கொண்டுருக்கு அதாவது இந்தியாவுக்கு மேலே நிற்குது இப்போ ஃப்ளைட் கொழும்பிஞ்சு இருக்குது இது எவ்வளோ நேரம் செல்லுமெண்டா நம்ம ஒரு 27 நிமிஷம் இருக்குது 5:33க்கு வரும் நேரம் 5-6 கிட்டத்தட்ட 27 நிமிஷம் இருக்குது 159 கிலோமீட்டர் இருக்குது 26 நிமிஷம் இருக்குது கிடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 500லேருந்து 600 கிலோமீட்டர் போகிற ஊரில் ஃப்ளைட் வருது முதல் மைல்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா தூரம் குறைஞ்சோன்னா கிலோமீட்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டுது டோட்டல் டைம் 9 hour 50 minutes அதில் 9 hour 24 minutes போயிட்டுது 5:32 அதாவது லேண்ட் அண்டு வருது கொழும்புக்கு வந்துட்டு ஃப்ளைட் இருந்தால் தெரியும் அங்கே சத்தம் இருக்குது ஃப்ளைட்டுங்க அதுவே லேண்ட் ஆகிட்டு அர்த்தம் இந்த அவங்களுக்கு கேட்குறது இருக்கையில் சத்தம் கேட்குது ஃப்ளைட்டுண்டு இந்த சைட்லேருந்து முடிஞ்சிட்டுது குட் மார்னிங் குட் மார்னிங் எனக்கு தான் டே சிவராத்திரி நீங்கள் ஒரு மத்தியாக கொண்டுட்டீங்க நீ எங்க நீங்கள் வீட்டை போய் தான் இதை போய் சொல்ல வேண்டிய இதால என்ன போகணும் போய் என்னென்ன பிராங்க் பண்ண கடைசியாக உண்மையாகவே முகம் தெரியும் அன்னைக்கு தெரியும் என்ன கனாலம் கண்டு ஃபோட்டோவில் பார்க்குற நேரில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் என்ன அளவோ பார்ப்போம் உண்மையாக தெரியாதான் நிற்கிறோம் தெரியா தாண்டா ஏர்போர்ட்டு வெளி பக்கம் அதாவது வெளியில் எக்ஸிட் பக்கம் வந்துட்டோம்ல ஆக்கள் நிறைய நிற்கணும் முதல்ல வந்த ஃப்ளைட் ஆக்கள் போலையா
நம்மளை விட தொடங்கிட்டாங்க. நான் இந்த ஃப்ளைட் தெரியல, நேம் இந்த ஃப்ளைட்டாக தான் இருக்கும். இல்லை பார்த்தோம்டா வந்தோன்னு இருக்குடா. நம்மளுக்கு 4 மணி சாப்பிட்றாங்க. ரோட்டில் போகிறாயிரம் தேடுற மாதிரி தேடும். என்ன பேர் கண்டுபிடிச்சா? ஓகே எப்படி இந்த பயணம்? நாங்கள் அதிலே கண்டுட்டோம். அந்த வம்புக்கு வந்தோம் அப்படின்னு. அப்படி இவரன் டிரைவர் கார். அப்படி இருந்தது. நான் நீங்கள் பேக் போயிட்டு தான் இருக்குமா? எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். அதான் இப்படி வச்சிருக்கேன். அப்படின்னா நீங்கள் கதைக்க மாட்டீங்க. அதான் கீழே வச்சிருக்கேன். போமா. ரைட்டு. எங்க காரங்க கொண்டுடலாம். கொண்டுடலாங்க. யாரு? நாங்கள் நீங்கள் தான் போகணும். பையன் 3 வருஷம். இல்லை கொஞ்சம் குழம்பிட்டீங்க தானே? இல்லை சொட்டு குழம்பையில். நீங்கள் வாங்கலாம். ரைட்டு. சொட்டு குழம்பையில் நான் டூரை நீங்கள் வரைக்கும் கண்டுபிடிச்சேன். கடைசி ஒரு ஃபேஸ்புக்கில் அதை அடுத்து ஒரு படத்தையும் பார்த்துனான். இல்லை முகம் தெரியும். இல்லை ஃபோட்டோக்கு முகத்துக்கு நேர்லேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்குறதாகும். என்ன நடந்தது? ஏன் லேட் ஆகினா? கண்டெய்னர் போட்டு முடிஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ இந்த அடுத்தது வருது. எல்லாரும் அடுத்தது கொண்டு போனால் இந்தியா காணையில முதல்ல மாவாண்ட வேற ஆவிட்டதாக்கும். லோக் உடைஞ்சிருக்கோ? அப்படிதான் இருக்கு. என்னன்னு வளர்ந்தீங்க ஆவியம் இருந்தது? அதே பெரிய திறமை தான் இந்த வயசுலயும். நான் வயசுல நம்பர் சொல்லல தான். கார் எடுக்க போயிட்டார் வருவார். இதே நீங்கள் இலங்கையிலேருந்து இந்த வீடியோ பார்க்கலாம். இனி அங்கேருந்து என்னென்ன நடந்தாண்டெல்லாம் பார்க்கலாம். அங்கேருந்து வரைக்கும் என்ன மாதிரி அப்பா பார்க்க போறீங்க? 13 வருஷத்துக்கு போகிறேன். தம்பிய பயங்கள் இருந்ததோ? இல்லை 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 வேற மாதிரி பயந்த அளவுக்கு இல்லை. இந்த கொஞ்சம் டிலே பண்ண கொஞ்சம் லக்கேஜ் லாஸ்ட் ஆகும். ஆல்வேஸ் ஃப்ளைட் டிலே ஆனால் பேக்கேஜை திரும்பி போயிடும். ஸோ ஸ்டாக்ல வச்சுக்கான்னு சொல்லுவாங்க 3 நாளைக்கு. நீங்கள் ஜெர்மனிலேருந்து வழி கிடைக்க ஈரான், ஈராக், சவுதி வரைக்கும் எல்லாம் நாங்கள் பார்த்து வந்துருந்தோம். ட்ராக் பண்ணலாம் தானே. சவுதி, பிரெஞ்சால இந்தியாவில் வந்து இங்கே இது வந்து பார்த்து வந்துருந்தோம். வருமோ? ஓ சரியா நாங்கள் எந்த இவ்வளோ சனம் நிற்குது. ஃப்ளைட் இல்லை ஏர்போர்ட்டுக்கு வந்ததோ? ஏர்போர்ட்டுக்கு கேட்கினேன் இந்தியா போனது அனுமதி. அப்போ வந்தது ஃபர்ஸ்ட் டைமோ? ஓ நான் ஃபர்ஸ்ட் டைம். முதல் கொஞ்சம் அரைமாதிரி ரீசன் உண்டது. இப்போ திருப்பி இன்னும் ஒரு ஃப்ளைட் வந்துட்டு போல. அதுக்கு தான் நான் சின்ன அப்போ எத்தனை ஆமாம் 8ஆம் ஆண்டு. காலம் மாறிட்டு என்னது
பாக்ஸுக்கு கமெண்ட் கொடுத்து கடைகளில் போய் சாமான் அது கடையோடைய முடிஞ்சிடும். ஆனால் நேரில் பார்த்தேக்கா கொஞ்சம் மோர் டார்க்காக இருக்குங்க வீடியோ. அது இப்போ வெயிலுக்கு தெரிஞ்சு ஒரு பொச்சு மணி எடுத்து சுரண்டா வரும். உண்மை அது வேர்வேண்ட இதுதான். நீங்களும் நீ போகிறதுக்கு ஆனால் இப்போ நல்ல கிளைமேட் யாழ்ப்பாணம். ஓ லாஸ்ட் டைம் வந்துட்டு போய் ஸ்கின் எல்லாம் அலர்ஜியாக வந்துட்டு அலர்ஜி ஆகிதான். ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்தது. இப்போ நான் அந்த இதை இங்கே கொண்டு வந்துருக்கேன். மருந்தே உணர்ந்தாச்சு இப்போ. அது ஒரு க்ரீம் உண்டு. இப்போ கண்டினியூவாக போடுறேன். 13 இயர்ஸாக போடுறேன்.